தூய்மையான நகரங்கள் பட்டியலில் திருச்சிக்கு 2வது இடம் கிடைத்திருப்பது அந்நகர மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருந்தாலும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. திருச்சி மாநகரில் திடக்கழிவு மேலாண்மை சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாக மாநகராட்சி நிர்வாகம் பெருமிதம் தெரிவித்துள்ளது. குடிநீர் விநியோகம் சீராக நடைபெறுவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். அதேவேளையில் நகரில் 30% மட்டுமே பாதாள சாக்கடை வசதி உள்ளது என்றும் கழிவுநீர் நேரடியாக வாய்க்கால்களில் கலப்பதாகவும் மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அரியமங்கலம் குப்பை கிடங்கு தீராத பிரச்சனையாக இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். திருச்சி நகரம் உண்மையிலேயே தூய்மை நகரமாக மாற கடக்க வேண்டிய தூரம் அதிகம் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்கு தேசிய அளவில் சுகாதாரமாக இருப்பதற்காக 2வது விருது கிடைத்திருக்கிறது. அது குறித்து எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தான். ஏன்னா திருச்சி நேஷனல் லெவலில் ஒரு 2வது இடம் கிடைத்திருக்குன்னு. ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம திருச்சியில் ரொம்ப நல்லா இருக்குது. அது யாராவது குறை சொல்ல முடியாது. நல்ல வாட்டர் சப்ளை இருக்குது. இன்னொன்று எடுத்திருக்காங்க, அதான் டெத் தண்ணீர் தண்ணீர் சம்பந்தப்பட்ட வியாதியினால் உள்ள இறப்பு அதனுடைய கணக்கு எடுத்திருக்காங்க. அது திருச்சியில் அவ்வளோ இல்லை. இன்றைக்கி மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே போயிட்டுருக்கு. நகரமும் விரிவடைஞ்சே போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருவெரும்பூர் ஒட்டி உள்ள பகுதிகள் இருந்து எடமலைப்பட்டி, புதூர், KK நகர் இந்த பகுதிகள் எல்லாமே மாநகராட்சிக்குள்ளே வந்துருச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிகள், உதாரணமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதாள சாக்கடை, அதே போல் மாநகராட்சியோட குடிநீர், இந்த திட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த விரிவாக்கத்தோட பகுதிகளுக்கு இன்னும் சென்றடையலை.